உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. முழுமையாக முடிக்கப்பட வேண்டும். அதற்குரிய அனைத்து பணிகளையும் எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். அடுத்தது நீங்கள் எல்லாத்துக்கும் செக்ரட்டரியினுடைய அனுமதி இல்லாமல் எந்த பணி யார் எது சொன்னாலும் நம்ம துறையினுடைய செயலாளர் அவர் தான் தலைவர், அவருக்கு அனுமதி இல்லாமல், அனுமதி என்பதை விட அவருடைய நாலேஜுக்கு அவருடைய தெரியப்படுத்தி செய்யணும். குறிப்பா கும்பகோணத்துல நீங்க யாருக்குமே தெரியாம அப்பீல் பண்றீங்க. அது எப்படி கேஸ் மேல டிஎம் இருக்காரு, கும்பகோணம் கமிஷனர் யாரு எல்லாம் கோர்ட்ல ஏறி நின்று வராங்க. செக்ரட்டரி எல்லாம் எப்படி அப்படிலாம் பண்றீங்க? திட்டமிட்டு தரப்பட்டிருக்கிற பணிகள் முழுமையாக முடிக்கப்பட வேண்டும். அதற்குரிய அனைத்து பணிகளையும் எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். அடுத்தது நீங்கள் எல்லாத்துக்கும் செக்ரட்டரியினுடைய அனுமதி இல்லாமல் எந்த பணி யார் எது சொன்னாலும் நம்ம துறையினுடைய செயலாளர் அவர் தான் தலைவர், அவருக்கு அனுமதி இல்லாமல், அனுமதி என்பதை விட அவருடைய நாலேஜுக்கு அவருடைய தெரியப்படுத்தி செய்யணும். குறிப்பா கும்பகோணத்துல நீங்க யாருக்குமே தெரியாம அப்பீல் பண்றீங்க. அது எப்படி கேஸ் மேல டிஎம் இருக்காரு, கும்பகோணம் கமிஷனர் யாரு எல்லாம் கோர்ட்ல ஏறி நின்று வராங்க. செக்ரட்டரி எல்லாம் எப்படி அப்படிலாம் பண்றீங்க? அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நகராட்சி நிர்வாகத்துறையின் செயலாளர் அனுமதி இல்லாமல் எந்த பணிகளையும் செய்யக்கூடாது என்று அமைச்சர் கே.ஏ. நேரு கண்டிப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆய்வுக் கூட்டத்தில் ஆணையர்கள், தலைமை பொறியாளர்களை கண்டித்திருக்கிறார் அமைச்சர் கே.ஏ. நேரு. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னை பட்டினமாக்கம் எம்ஆர்சி நகராட்சி நிர்வாக இயக்குநர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து நகராட்சிகள், மாநகராட்சிகள், சென்னை நீங்களாக பேரூராட்சிகள்ல செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் செயலாக்கம் குறித்து ஆய்வுக் கூட்டமானது அமைச்சர் கே நேரு தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது ஆணையாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் பொறியாளர்களை அமைச்சர் கே நேரு கண்டித்திருக்கிறார். குறிப்பாக மக்களுக்கு பட்டா கொடுப்பதில் தவறில்லை, வருங்காலத்துல வளர்ச்சி திட்டத்திற்கு இடம் தேவைப்படும் பட்சத்தில் நமக்கு பாதகம் இல்லாமல் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். அதே போல துறையின் செயலாளருக்கு தெரியாமல் தன்னிச்சையாக நீங்களே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கக்கூடாது. இது தொடுக்கிறீர்கள், இது என்ன மாதிரியான நடைமுறை என தெரியவில்லை என கண்டித்திருக்கிறார். உங்கள் இஷ்டத்திற்கு செய்தால் எப்படி? வழக்கிற்காக நீதிமன்றத்தில் தீர்ப்பு எதிர்மறையாக திரும்பினால் யார் பதில் சொல்வது என ஆணையாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கே நேரு கண்டித்திருக்கிறார். நேற்றுதான் அனைத்து அதிகாரிகளும் நீதிமன்றம் ஏறி இறங்கி வந்துள்ளனர். அதே போல நகராட்சி நிர்வாகத்துறையின் செயலாளர் அனுமதி இல்லாமல் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என ஆய்வுக் கூட்டத்தின் போது ஆணையர்கள் மற்றும் தலைமை பொறியாளர்களை அமைச்சர் கே நேரு கண்டித்திருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நகராட்சி, சென்னை மாநகராட்சி நீங்களாக மற்ற மாநகராட்சிகள், பேரூராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தான ஆய்வுக் கூட்டத்தில் ஆணையாளர்கள் மற்றும் தலைமை பொறியாளர்களை அமைச்சர் கே நேரு கண்டித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.